வணக்கங்க, நான் உங்க டிசி துரைபாண்டியனுங்க. 108 தொகுதிகளை கைப்பற்றிய தாவேகா இன்னும் ஒரு 10 தொகுதிகளை மட்டும் ஜெயிச்சிருந்தா பெரும்பான்மை மிக்க கட்சியாக தமிழ்நாட்டிலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் 10 சீட்டு கம்மியாகிவிட்டது. அலை பயங்கரமான அலை வீசியது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு படி ஓங்கி அலைகள் வீசியிருந்தா கண்டிப்பா விஜய் தாராளமாக அவர் ஆட்சியை அமைத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும். இதுதான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்க பார்த்தாலும் இதே பேச்சா இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு மீடியாக்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, விஜய் உண்மையிலே ஜெயிக்கவில்லை, இவிஎம் மிஷினில் கோளாறு உள்ளது, மேலே அமித்ஷா ஏதோ ஒன்று பண்ணி விட்டார் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொய்யான செய்திகளை நிறைய ஊடகங்களில் இன்னைக்கு பேசி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லாமே பொய். அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏங்க, சாதாரணமான கட்சிகள் கூட அவர் மோதவில்லை. 75 ஆண்டுகளாக உள்ள கட்சி இருக்கு. 65 ஆண்டுகளாக பழமும் சாப்பிட்டு கொட்டையும் சேர்த்து சாப்பிட்ட கட்சிலாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் தான் ஆச்சு. அவர் ஒரு இந்த அரசியல் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளினுடைய அன்புக்காக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 70 வயசு ஆயாவா எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன். நிறைய இடத்துல ஆயாக்கள் பூரா ஆட்சிமாரெலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாவேக்காக்கு தான் போட்டேன், கண்டுபிடிச்சி சின்னத்தை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி போட்டேன் அப்படின்றாங்க. இது உண்மை. இதை பொய்ன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், புதுசா ஒருத்தன். இது விஜய் மட்டும்தான் இல்லை, புதுசா இன்னைக்கு அஜித்து கூட ஆகட்டும், இந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டார் இருந்தா கண்டிப்பாக மக்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா யாரும் அரசியலில் இது மாதிரி பயம் இல்லாமல் குதிக்கவில்லை. ஆனால் இவர் அப்படி இல்லை. விஜய் குதிச்சிட்டார். உங்கள் விஜய்னு குதிச்சு. காரணம் இந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டால தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அதாவதுங்க, சினிமாவில் படம் ஒன்றுத்துக்கு ஆகாது, வெறும் குப்பையா இருக்கு. இந்த பாட்டு இருக்கு பாருங்க, பாட்டுக்காகவே படம் ஓடிடும். அப்படி ஓடிய படங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விஜயுடைய தாவேகா கட்சிக்கு ஓட்டுக்கள் அதிகமாக இருந்த காரணம் இந்த பாட்டுக்கள். பாட்டுன்னா சூப்பர் ஹிட் பாட்டு, எல்லாருக்கும் கேட்பான், எல்லா கட்சிக்காரனும் கேட்பான். ஸோ அப்படி ஒரு பாட்டு தான் இது. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறோம்னா, இப்போ கூட்டணிக்கு காங்கிரஸ் 5 இருக்கு, கம்யூனிஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த்கிட்டையும் 1 இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் சேர்த்து ஆட்சியை அமைக்கலாம். ஆனால் மேலே அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் காங்கிரஸ் கூட சேரக்கூடாது அப்படி என்று அவங்க ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க. அப்படியே சேர்ந்து ஆட்சி அமைச்சா கூட அதை உடனே கவுக்கிறதுக்கு என்ன வழி, அதுவும் அங்க ரெடியா இருக்கு. இப்ப காங்கிரஸ் வர்றதுக்கு தயார். ஆனால் மோடி ஆட்சி அதை சேரவே விடாது. மோடி ஆட்சிக்கு என்னன்னா, அதிமுகவை சேர்த்து வைக்கணும், அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட காரணம் என்ன தெரியுமா? அதிமுகவை அறவே ஒழிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் விஜய்க்காக ஓட்டு போட்ட காரணமே இதுதான். மீண்டும் நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அதிமுகவை உடைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியே பதவியில் இருந்து தூக்க வேண்டும். அவர் அந்த பதவிக்கே லாய்க்கு இல்லை. அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு சுத்தமாகவே லாய்க்கு இல்லை. சின்னம்மாவை பதவியில வைங்கப்பான்னு அன்னையிலேருந்து சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, அதுதான்
இல்லப்பா, இப்ப என்ன பண்ணணும், வேலுமணியை பொதுச் செயலாளர் ஆக்குங்கப்பா, ஆக்கிட்டு அந்த அதிமுக கூட நீங்க கூட்டணிக்கு போங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக கட்சி கூட தாவேகா கட்சி கண்டிப்பா கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கக்கூடாது என்பதுதான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்களுடைய கோரிக்கையா. அதே மாதிரி தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படி என்று சொன்ன குழந்தைகளுடைய கோரிக்கை இதுதான். நீங்க அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி கூட போய் கை கோர்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு உண்டான மரியாதை மதிப்பு எல்லாம் போச்சு. ஆனா அதே மாதிரி இன்னொன்னு போடுவாங்க, அப்படியே அவர் அந்த பதவியிலேயே வச்சு கொண்டு வேலையா போற மாதிரி வேலுமணியுடைய தலைமையில 20 பேர் சேர்ற மாதிரி கூட இன்னைக்கு பேசுறாங்க. அப்படி பேசுனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், விஜய் என்ன பண்ணணும், அதிமுக பொதுச்செயலாளர் மாத்துங்கணும், மாத்திட்டு நீ கூட்டணி சேரணும். இதுதான் இன்னைக்கு விஜய்க்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செயலாகும். இதை தான் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கே ஓட்ட போட்டிருப்பாங்களே பூரா வேறும். அந்த அதிமுக வேண்டாம், திமுகவும் வேண்டாம்னு தானே தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய மனசுல களங்கம் வந்துவிடக்கூடாது, குழந்தைகளை ஏமாற்றிய மாதிரி ஆகக்கூடாது. உண்மையிலே குழந்தைகளை பூரா கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பா நீ யாரை வேணுனாலும் சேர்த்துக்கோ, எடப்பாடி என்கின்ற துரோகியை மட்டும் கூட்டணிக்கு சேர்க்கக்கூடாதுன்னு தான் எல்லா குழந்தைகளும் சொல்லும். குழந்தைகளால தான் இன்னைக்கு தாவேக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஜெயிச்சிருக்கு. அதை விஜய், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு அன்பு கோரிக்கை, இது தயவு செஞ்சு யாரை வேணும்னாலும் சேர்த்துக்கோ, திருமாவளவனை கூட சேர்த்துக்கோ, டிடிவியை கூட சேர்த்துக்கோ, யாரை வேணாலும் சேர்த்துக்கப்பா. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, நாட்டுக்கும் ஆக மாட்டார், வீட்டுக்கும் ஆக மாட்டார். அவர் ஒரு தேச துரோகின்னு தான் சொல்லணும். தேச துரோகியை விட ஒரு மோசமான, ஒரு உண்ட வீட்டுக்கே கெண்டு தூக்கியவர், சாப்பிட்டுட்டு கை ஈரம் காய்வதற்கு முன்பே நீ யார் அவர் நீ சேர்த்தனா கண்டிப்பா விஜய அழிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்பார், கீழே இருந்தே எல்லா வேலையும் பார்ப்பார். அதனால நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களே நீங்கள் ஆட்சி அமையுங்கள் தாராளமாக. ஆனால் எடப்பாடி என்கின்ற ஒரே ஒரு மனிதரை மட்டும் ஓரங்கட்டி விட்டு நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.